இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் வந்து இந்த கதையில் நிறைய குட்டி 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 கலாட்டாக்கள்லாம் வந்து பார்த்தாச்சு. சிறகடிக்க ஆசையில் முத்துவும் மீனாவும் ஆரம்பத்தில் இருந்து ஒருத்தர் வெறுத்துட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவங்களை பிடிக்காது அப்படின்னு நிறைய சண்டைகளும் சச்சரவுகளுமா இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்கு ஒரு புரிதல் வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த சீரியல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 1 வருஷத்தில் மேஜர் பார்ட்டில் வந்து இவங்க கல்யாணமாகி தான் இருக்காங்க. ஏன்னா எடுத்தோடனே கல்யாணம் நடந்துருச்சு. அப்போ இருந்து வந்து இப்போதான் வந்து அவங்க ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறத கெடுத்து விடுற மாதிரியே வந்து புது வில்லனா இப்போ சத்யாவை கூட்டு வந்துட்டாங்க. சத்யாவுடைய கேரக்டர் ஆரம்பத்துலேருந்தே பணத்தாசை வந்து கொஞ்சம் நிறைய இருந்து, நம்மள்ட்ட இல்லை காசு, அதனால தான் நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பக்கம் வந்து இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயாலேருந்து எல்லாரும் அந்த ஏற்றி விட்டவங்க தான். இவர் மேலே திருட்டு பழி கட்டினதுலேருந்து, இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது கொண்டு வந்தால் வந்து என்ன அழுகி போன பழத்தை வாங்கிட்டு வந்தீங்களா, கூறு போட்ட பழத்தை வாங்கிட்டு வந்தீங்களாங்கிறது, இவங்க கொண்டு வந்ததெல்லாம் உங்களை யார் வர சொன்னது வீட்டுக்கு அப்படின்னு கேட்டது, இது மாதிரிலாம் கேட்க இவருக்கு வந்து எவ்வளோ மனசுக்குள்ளார வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை காசு இல்லைங்க அதெல்லாம் மதிக்காமல் இருக்காங்க, காசு இப்போ ஈஸியாக கிடைச்சா இதில் என்ன தப்பு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இப்போ நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த போதை மருந்து, இந்த கடத்தல் கிரிமினல் வேலைகள் அப்படின்னு இறங்குறவங்கள முக்கால்வாசி பேர் பார்த்தா மூல செலவை செய்யப்பட்டவங்க தான். சின்ன வயசுலேயே வந்து பாரு பணக்காரன்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், உனக்கு என்ன, நீ அவன்கிட்ட இருந்து எடுத்தா என்ன தப்பு, அவன் மற்றவங்கள்ட்ட இருந்து திருடி பிழைக்கிறான், நீ அவன்கிட்ட இருந்து திருடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி தான் வந்து இவருடைய மூளை செலவை செய்யப்பட்டு இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, தப்பே இல்லை எதுவுமே அப்படின்னு நினைக்கிறாரு. சிட்டி தான் வந்து இவருக்கு ஒரு பெரிய தெய்வம் மாதிரி தெரியுது. சிட்டி கையில பணம் இருக்கு, சிட்டி நம்மளை நல்லா பார்த்துக்கிறான், நம்ம வந்து நல்லா மரியாதை கொடுக்குறான், நம்ம மேலே கை வச்சா கோவப்படுறான், நண்பன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அந்த நண்பனோட சேர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரும், நாளைக்கு வந்து இப்போ ஒரு திருட்டுத்தனம் பண்ணாரு, இவர் தான் விஜயாவோட பணத்தை திருடினாரு அப்படிங்கிறது தெரிஞ்சா மீனாவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மீனாவுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, இந்த டிரைவர் கூடலாம் ஆழணும் அவசியம் இல்லை, எங்கள் அக்காவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா நான் பணம் வச்சு நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. பாசம் இல்லாமல் கிடையாது, ஆனால் வந்து அந்த பாசத்தை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணி எப்படி கொண்டு போறது, என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மீனாவுக்கு உண்மைகள் தெரிய வரப்போகுது. மீனா இந்த டாக்டரை போய் பார்க்கும்பொழுது டாக்டர் வந்து இவர் வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்ததா சொன்னாலும் அவன் தம்பி, அது கம்ப்ளீட் போய் அவன் வந்து பைக்ல இருந்தான் கீழே விழல, அவனை யாரோ கையை பிடிச்சி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து முரட்டுத்தனமா முறிச்சு உடச்சு விட்டுருக்காங்க. இது யாரு கூடயும் அவன் பிரச்சனைக்கு போயிருக்கான், சண்டை நடந்திருக்கு, இது வந்து போலீஸ் கேஸ் ஆக வேண்டியது, ஆனா நீ அவன்கிட்ட கேட்டுங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு டாக்டர். இதுக்கு நடுவில் வந்து வீட்டுக்கே போகாம கடும் கோவத்திற்கார் முத்துக்கு வந்து இவ்வளோ அடங்கி வந்ததே பெருசு. ஏன்னா வந்து சத்யா வந்து நீலாம் டிரைவர் தானே, ஐயோ போயா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசும்போது யூஸ்வலா அவருடைய கேரக்டருக்கு டக்குன்னு கோவப்பட்டு அங்கேயே வச்சு அடிச்சிருவாரு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனா இது யார் அப்படின்னா வந்து நம்ம மச்சான். இதை பத்தி வெளில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே வந்து அந்த குடும்பத்துக்கே ரொம்ப ஒரு பெரிய அவமானமும் ஆயிடும், அசிங்கமாயிடும், அவங்களால தாங்க முடியாது, அந்த குடும்பத்தோட சந்தோஷமே போயிடும் அப்படிங்கிறனால அமைதியா இருந்து வந்தார். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் தாங்க முடியல. இவன் என்னடா அவன் இவ்வளோ ஓவரா பேசுறான், வந்து கிரிமினல் மாதிரி பேசுறான், என்ன மரியாதை இல்லாமல் பேசுறான்னு திருப்பி அடிக்கிறதுக்காக போறாரு. போய் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டனா அவ்வளோதான்டா அப்படின்னு போதையில மிரட்டி வார்னிங் கொடுத்துட்டு இருக்கும் போது அதை மீனா கவனிச்சிருவாங்கன்னு தோணுது. ஃபுல் கதையும் கேட்காட்டியும் நான் தான் கையை முடிச்சுட்டேன், இன்னொரு கையை முடிச்சுட ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு ஒரு பேசுற வசனத்தை மட்டும் கேட்டா பலார் அப்படின்னு அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு மீனா. ஏன்னா வந்து தன்னுடைய குடும்பத்துடைய ஒரே நம்பிக்கையா சத்யாவை தான் பாக்குறாங்க. மீனாவை பொறுத்த வரைக்கும் சத்யா திருந்திட்டாரு, எல்லா விஷயத்தையும் வந்து மாத்தி அமைச்சு அவரோட வாழ்க்கையே வந்து இப்ப மாத்தி அமைச்சிட்டாரு. ஆனா அந்த சமயத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்தை இப்படி போய் வந்து முத்து போய் கையை உடைச்சுட்டாரு, எங்க வீட்டு பையனோட கையை உடைச்சிட்டாங்கிறதுக்கான இவங்களுக்குள்ள சண்டையே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மாத்தி முத்துக்கும் மீனாவுக்கும் வாக்குவாதம் வந்த உடனே வந்து உடனே முத்து சொல்லாம ஈகோல வந்து வந்துட்டாரு அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல, சொல்லிட்டாரு அப்படின்னாலும் அந்த சமயத்துல அதுல உடஞ்சு போய் மீனா உட்காந்துருக்க. இதுக்கு நடுவில் கண்டிப்பா அந்த விஷயம் வீட்டுக்கு தெரியதான் போகுது. வீட்டுக்கு தெரியாமலாம் இருக்காது. வீட்டுக்கு விஜயாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து இவங்க தான் பணத்தை திருடினாருங்கிறது தெரிஞ்சா மீனாவுக்கான மரியாதையும் போச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வேணும்னே போலீஸ் கேஸ் கொடுத்து அவங்களை நோக்கடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை விட முக்கியமா இதை காரணமா வச்சு மீனாவை அந்த வீட்டை விட்டு துரத்திடலாம், முத்துக்கு மீனாவுக்கு சண்டையை கிரியேட் பண்ணி துரத்தி விட்டுறலாம். முத்து தனியா இருந்தா கூட இவ்வளவு தூரம் பேச மாட்டான், குடிச்சிட்டான் பேசாம கிடப்பான். ஆனா இந்த மீனா இருக்கிறதுனால தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவன் வந்து தெளிவா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்கு விஜயாவுக்கு. ஸோ எல்லா சைட்லையுமே லாக் ஆன மாதிரி தான் முத்துவோட நிலைமை. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்திங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து இந்த கதையில நிறைய குட்டி 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 கலாட்டாக்கள்